விஜய் செய்த பெரிய தவறு, பறந்து வந்த ரெட் அலர்ட். டெல்லி கோபப்பட காரணமே இதுதானா? என்ன மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் திரைமறைவில் நடக்கும் அரசியல் சதுரங்க ஆட்டங்கள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக விஜயின் தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு அவர் எடுத்த ஒரு அவசர முடிவே காரணம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. தமிழக தேர்தல் முடிவுகளில் 107 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய் அடுத்த சில மணி நேரங்களிலேயே காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றதுதான் தற்போதைய சிக்கலின் தொடக்கப்புள்ளி என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது: விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு காங்கிரஸை முதலில் தனது கூட்டணிக்குள் இழுத்ததுதான். இந்த ஒரு நகர்வுதான் மத்தியில் ஆளும் பாஜகவை ஆக்ரோஷமான எதிர்வினையாற்ற தூண்டியுள்ளது. தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து உள்ள விஜய் தேசிய அளவில் காங்கிரசுடன் கைகோர்த்தது பாஜகவிற்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக மாறியுள்ளது. இதன் விளைவாகவே ஆளுநர் மாளிகை தற்போது டிலேயிங் டாக்டிஸை கடைபிடிப்பதாக கருதப்படுகிறது. பொதுவாக ஒரு மாநிலத்தில் தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டு பின்னர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுவதுதான் மரபு. ஆனால் இங்கே ஆளுநர் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை இப்போதே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது அசாதாரணமானது. பாஜகவின் அரசியல் எதிரியான காங்கிரஸை விஜய் அரவணைத்ததால் விஜயின் பதவியேற்பு விழாவை தள்ளி போட ஆளுநர் மாளிகை ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. ஆளுநர் சட்ட ஆலோசனைகளை காரணம் காட்டி நேரத்தை கடத்துவது அதற்குள் எதிர்க்கட்சிகள் வேறு வியூகங்களை வகுக்க வழிவகுக்கிறதோ என்கின்ற கேள்வி எழுகிறது. விஜயின் இந்த முடிவால் திமுக கடும் அதிருப்தியில் உள்ளது. 10 ஆண்டுகால கூட்டணியை முறித்து கொண்டு காங்கிரஸ் விஜயை ஆதரிப்பதை முதுகில் குத்தும் செயல் என்று திமுக விமர்சித்துள்ளது. ஒருபுறம் காங்கிரஸில் திமுகவின் கோபத்திற்கு விஜய் ஆளாக்கியுள்ளார். மறுபுறம் காங்கிரஸை தூக்கியதால் பாஜகவின் செக் ஆட்டத்தை சந்தித்து வருகிறார். விஜய் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலேயே கூட்டணியின் சிக்கலில் சிக்கிக் கொண்டது அவர் எதிர்பார்த்திராத ஒன்றாக இருக்கலாம். காங்கிரஸை தவிர்த்துவிட்டு மற்ற சிறிய கட்சிகள் அல்லது அதிமுகவின் ஆதரவை முதலில் நாடியிருந்தால் பாஜகவின் நேரடி தாக்குதலையும் ஆளுநர் மாளிகையின் இந்த தாமதத்தையும் அவர் தவிர்த்திருக்கக்கூடும். தற்போதுள்ள சூழலில் ஆளுநரின் பிடிவாதத்தால் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றால் மட்டுமே விஜய்க்கு உடனடி தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியின் கூட்டணி முடிவு அதன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் என்பதற்கு விஜயின் இந்த சூழலே மிகச்சிறந்த உதாரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.